இதை அவ்வளவா யாரும் அவ்வளவா பாடுறது இல்லை. அதுல ஒரு திருப்புகழ் இப்ப நம்ம கேட்கலாம். உங்களுக்கு நினைவுக்காக சொல்றேன். கர்ணன்ல என்ன கொடுப்பான் எதை கொடுப்பான் அப்படின்னு ராகம் இருக்குல்ல, அதுக்கு மேல பாடப்படும். நிறைமதி முகமெனும் ஒளியாலே நெறிவிழி கணையனும் நிகராலே. நிறைமதி முகமெனும் ஒளியாலே நெறிவிழி கணையனும் நிகராலே. உறவுகள் மடவர்கள் அறிந்திரு மறுவோனே மறுமல அசுரர்கள் உலகால. மறைப்பையில் அறிந்திரு மறுவோனே மறுமல அசுரர்கள் உலகால. குறமகள் தன்னை மனம் அருள்வோனே குருமலை மருவிய பெருமாளே. குறமகள் தன்னை மனம் அருள்வோனே குருமலை மருவிய பெருமாளே. பெருமாளே 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 நீக்கல பத்தீங்களா? அதான் அந்த ராகம். நிறுத்த முடியாது. எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியும், ஆனா எங்க நிறுத்துறதுன்னு தெரியாது. இந்த குருமலைங்கிறது சுவாமி மலை. குருநாதனாக இருந்தார் இல்லையா, அதனால குருமலை என்பது சுவாமி மலையினுடைய இன்னொரு பேர். அருணகிரிநாதர் வந்து அழகா பெயர்களை பயன்படுத்துவார். குருமலை, சுவாமி மலை, அருணகிரி, அருணாச்சலம், அண்ணாமலை, சோதிகிரி. சோதிகிரின்னு ஒரு பேரு அண்ணாமலைக்கு, நமக்கு தெரியாது. நிறைய பெயர்களை பயன்படுத்துவார். அருணகிரிநாதர் தான் வாக்கிற்கு அருணகிரி, சொல் உறுதிக்கு அப்பர், நயத்துக்கு சுந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல வாக்கிற்கு அருணகிரி. அருணகிரிநாதருடைய திருப்புகழை பாட பாட வாக்கு தெளிவா சுத்தமா வரும். பாதிமதி நதி போதும் மணி சடை நாதர் அருளிய குமரேசா. பாதிமதி நதி போதும் மணி சடை நாதர் அருளிய குமரேசா. பாது தனி மொழி மாது புறமகள் பாதம் வருணிய மணவாழ. காதும் ஒரு விழியாக முற அருள் மக்களதி திருமருகோனே. காலன் ஏனை அனகாமல் உனத்திரு தாயை வழி படருள்வாயே. ஆதியை என்னோடு தேவன் சுரர் உலகாடும் வகை ஒரு சிறை மீட. ஆடுமயில் ஏறி அமரர்கள் சுழவர வருங்களோனே. சுகமிக வள சோலை மறுவு சுவாமி மலை தன்னை குறைவோனே. சுரனுதலர மாறி சுவரிக வேலை விடவல பெருமாளே. வேலை விடவல பெருமாளே. வேலை விடவல பெருமாளே. அடுத்து ஒரு அருமையான ஒரு பாட்டு. சிதம்பரம் என்ற தலத்தில் பாடிய பாட்டு. பொதுவா துறவு என்பது மிக உயர்ந்தது இல்லைன்னு சொல்லலை. நீத்தார் பெருமைனே நம்முடைய வள்ளுவ பேராசன் சொல்லியிருக்கார். ஆனா எல்லாருக்குமா அப்படின்னா இல்லை. இல்லறம் தான் சிறந்தது. ஏன்னா துறவரத்துல இருந்து தவறு செய்தால் சாமி மன்னிக்க மாட்டான். இல்லறத்துல இருந்து தவறு செய்தால் திருந்துவதற்கு வாய்ப்பு உண்டு. பின்னை என் பிழையை பொறுப்பானை
பிழையெல்லாம் தவிர பணிப்பான். இந்த பிழையை மன்னிச்சு இனிமேல் செய்யாத அப்படின்னு ஒரு மன்னிப்பு கொடுப்பான் இல்லறத்துல. ஆனா துறவரத்துல, ஏன்னா துறவரம் என்பது போதிப்பவர்களால் உள்ளது அல்ல, சாதிப்பவர்களால் உள்ளது. போதனை வேற, சாதனை வேற. போதகாசிரியர் வேற, சாதனை செய்யக்கூடிய ஞானிகள் என்பவர்கள். எனவே துறவுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. எனவே நீ துறவிகளை பார்த்து நாமளும் அப்படி ஆயிடணும்னு ஆகாத, எளிமையா இல்லறத்திலே இருந்துக்கோ அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. சிதம்பரத்தில் எத்தனையோ திருப்புகள். இந்த ராகத்திற்கு பாக்யஸ்ரீ அப்படின்னு ஒரு ராகம். அடியன் எல்லா இந்த திருப்புகளுக்கும் மெட்டமைத்தது தனியாக அடியன். ஏன்னா நிறைய பேர் இந்த வெவ்வேறு ராகங்கள் இதெல்லாம் பாடியிருப்பாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு அதிகம் கேள்விப்படாத சில ராகங்களில் இந்த மாதிரி பாடல்கள்லாம் மெட்டமைத்து வைத்திருக்கிறேன் திருப்புகள்லேயே. இந்த பாட்டு எப்படி இருக்கு பாருங்க. பாக்யஸ்ரீங்கிறது ரொம்ப உருக்கமான ராகம். அதை இந்த பாட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக பாடினா எப்படி இருக்குன்னு ஒரு முயற்சி. அதை நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு பாருங்க. பாட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறீங்க. காவியுடுத்தும் தாழ்சடை வைத்தும் காடுகள் புக்கு தடுமாறி, காவியுடுத்தும் தாழ்சடை வைத்தும் காடுகள் புக்கும் தடுமாறி, காய்கனி துய்த்தும் காயமுறுத்தும் காசினி முற்றும் திரியாதே பெரும்பற்ற புலியூர். சிதம்பரத்துக்கு இன்னொரு பேர், அதனால புலியூர்னு இந்த பாட்டை பாடியிருக்கிறார். இப்ப இதே தளத்துல இன்னொரு பாட்டு பாடியிருக்காரு. இப்ப நமக்கு இந்த வாழ்க்கையில எத்தனை பிறவி இனமா சொல்லி முடிச்சுட்டார் சுருக்கமா. ஏன்னா ரொம்ப நீளமா சொன்னா பிறவி பத்தாது. அதனால புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகின்னு ஒவ்வொரு இனமா சொல்லி முடிச்சுட்டார். அருணகிரிநாதர்கிட்ட போய் கேட்டாங்க, சாமி எவ்வளவு பிறவி சாமி? அப்படியா? ஒரு கைப்பிடி மண் எடுத்து கொடுத்தாரு. இதை எண்ணி முடிக்க முடியுமான்னாரு. கைப்பிடி மண் எண்ணி முடிக்க முடியுமா? முடியாது சார். 7 கடல் மணலை எண்ண முடியுமா அப்படின்னு. என்ன சாமி கைப்பிடி மண்ணே எண்ண முடியலங்கிற, நீங்க 7 கடல் மணலை போய் எண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. அதை விட அதிகம் தான் உன்னுடைய அவதாரம்னு. அதை விட அதிகம் எது? இந்த பிறவியாம். 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். எப்பேற்பட்ட பாட்டு பாருங்க. நடபைரவி அப்படிங்கிற ராகத்தில் இதை நம்ம கேட்கலாம். அருமையான திருப்புகள்.
இந்த திருப்புகழ் வந்து எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் அருமையா பாடினார். எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். இனியுணர்வயம் எனதுயிருடலும் இனியுடல் விடுக முடியாது கழுகொடு நதியும் எரிபுதி மலரி கமலனும் மிகவும் அயர்வான கடனுணர்வயம் அடிமையும் அடிமை கழுகி உன்னடிகள் தருவாயே விடுதிகள் அழகி மரகத வழி விமலின் அருளும் முருகோனே. விடுதிகள் அழகி மரகத வழி விமலின் அருளும் முருகோனே. விரிதல மேரிய உலகிரி நெறிய விசைப்பரு மயிலில் வருவோனே. எழுகடல் கூரை அவுணர்கள் உயிரை இதை கொள்ளும் மயிலை உடையோனே. இமயவர் முனிவர் பரவிய தொலியூரினில் நட மரும்பு பெருமாளே 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 பெருமாளே. இது வந்து அழகா பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளேன்னு சொல்லுவார். அழகான ஒரு பாட்டு. குன்றில் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் இல்லையா? அதிரும் கழல் பணிந்தும் அடியேனும் அபயம் புகுவதென்று நிலை காண அதிரும் கழல் பணிந்தும் அடியேனும் அபயம் புகுவதென்று நிலை காண இதயம் தனில் இருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே. இதயம் தனில் இருந்து கிருபையாகி இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே.
தமிழ்ல மேகராக குறிஞ்சின்னு ஒரு பண் இருக்கிறது மாதிரி கர்நாடக இசையில் அமிர்த வர்ஷினின்னு ஒரு ராகம், மழைக்கால ராகமாக அமிர்த வர்ஷினி என்ற ராகத்தை சொல்வார்கள். அந்த ராகத்தில் ஒரு திருப்புகழ் கேட்கிறேன். திருவிழிமிழலை திருப்புகழ் எல்லாம் கொஞ்சம் புதிய திருப்புகழா இருக்கும். ஏன்னா பாடின திருப்புகழே நிறைய வேண்டாங்கிறது தான். திருவிழிமிழலை திருப்புகழ். எருவாய் கருவாய் தன்னிலே பயிராய் விளைவாகி எருவாய் கருவாய் தன்னிலே பயிராய் உருவாகி இவர் போவர் அவர் போய்வர் இதுவே தொடர்பாய் வெளி போல இருதாய் வளரோடியதாய் அவமா அழியாதே ஒருகால் முருகா பரம குமர உயிர்காவெனவோ ஆராய் உண்மையெனவோ அறமோ அடியா இணைத்தாள் அருள்வோனே முனிவோரமர துணையோவெனவே புதுதூரமே வேளா திருமால் விரம அடியாரவசி பாத்திருமால் மருகோனே செழுமா மகிழ்வே அழகா கொடி சூழ் திருவீழியில் வாழ் பெருமாளே செழுமா மகிழ்வே அழகா கொடி சூழ் திருவீழியில் வாழ் பெருமாளே திருவீழியில் வாழ் பெருமாளே திருவீழியில் வாழ் பெருமாளே. ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே தனியானை சகோதரனே தனியானை சகோதரனே என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தா குலம் மானமே தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய்
விதியாய் குருவாய்